எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்தையா கார்த்திகேயன். வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்வீட்டு எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் ஹெல்த் இஷ்யூஸுக்காக நிறைய பேர் ஸ்வீட்டு வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஸ்வீட்லேயும் ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டு. பொதுவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான சுரைக்காய் அல்வா. சுரைக்காயில் கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், குழம்பு பண்ணலாம். அல்வா எப்படி பண்ணுறது அதை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு யூனிட் எடுத்துருக்கிறேன். சுரைக்காய் வந்து ஒரு 500 கிராம்ஸ் வந்து துருவி வச்சுருக்கிறோம். இதை வந்து துருவி வச்சுருக்கிறோம். அந்த துருவி வச்ச சுரைக்காயை அப்படியே இதில் போடுறேன். போட்டுக்கிட்டு இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 200 ml மில்க் வச்சுருக்கிறேன். இந்த பாலில், அதாவது ஆற வச்ச பால், சூடு பண்ணி ஆற வச்ச பாலில் இந்த சுரைக்காயை தூக்கி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்டவ்வை பற்ற வைக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இந்த செக்யூக்கு செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். செக்யூக்கு தூக்கி ஃபாஸ்ட் குக்கிங்காக, ரேப்பிட் குக்கிங்காக இதை வந்து பண்ணுறேன். லாக் பண்ணியாச்சு. இப்போ டைமர் செட் பண்ண போகிறேன். டைமர்னால் உங்களுக்கு வந்து சாஃப்ட் விண்டோவில் ஒரு 2 minutes வந்து நான் டைம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். சாஃப்ட் விண்டோவில் 2 minutes. ஒரு 1 click ஆடியோ தம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். லெட் அஸ் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். எஸ், குக் ஆகிட்டுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே ஸ்டீம் வந்துச்சு பாருங்கள். 100% குக்கிங் டன். இதை ஆடியோ தம்மை ரிமூவ் பண்ணிட்டேன். லெட் அஸ் வெயிட் ஃபார் another 5 minutes to open this circuit. எஸ், இப்போ ஒரு 5 minutes ஆச்சுது. எல்லோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். தேர் இஸ் நோ ஸ்டீம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்படி குக் ஆகிருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த சூட்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா சுகர் கொஞ்சம், இதுக்கு ஒரு 150 grams சுகர் வந்து நீங்கள் வந்து போடலாம். 150 grams சுகர் போட்டாச்சு. ஆக்சுவலாக சுரைக்காய் வந்து தண்ணீர் விடக்கூடிய காய், அதனால் இதை குக் பண்ணுறதுக்கு தண்ணி எதுவும் தேவையில்லை. பட் பாலில் குக் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அதுக்காக நம்ம பாலில் வந்து குக் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். நான் சுகர் ஃபுல்லாக அப்படியே மெல்ட் ஆகிட்டுது. இந்த தண்ணீர் வத்துற வரைக்கும் ஒரு 5 minutes நம்ம வந்து கிண்டி கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு 50 grams வந்து கோவா, பிளைன் கோவா. கடைகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா பிளைன் கோவாங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். சப்போஸ் பிளைன் கோவா கிடைக்கல, நீங்கள் வித் சுகர், பால் கோவா போடுறீங்கன்னா இதில் சுகரை கம்மி பண்ணிடுங்க. இந்த பிளைன் கோவாங்கிறது வித்தவுட் சுகர் பண்ணியிருப்பாங்க. எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். வாங்கிட்டிங்கன்னா இது ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த பிளைன் கோவா வந்து இதில் வந்து சேர்க்குறோம். தண்ணி வத்துறது வரைக்கும் ஒரு 5 minutes ஸ்டவ்வில் இருக்கட்டும் நமக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு 5 minutes அப்படியே நமக்கு ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுருந்ததில் அந்த ஈரப்பதம் எல்லா மாய்ச்சரும் அப்படியே வெளியே போயிட்டுது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பவுடர் பண்ண ஏலக்காயை வந்து போட்டுருங்க. அது மாதிரி கேஷ்யூநட்டும் திராட்சை முந்திரி ரெண்டும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நெய் இல்லாமலே கூட நமக்கு இதை வந்து சாப்பிடலாம். உங்களுக்கு தேவை, விருப்பப்படுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் வேணால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா நெய் இல்லாமல் கூட நீங்கள் வந்து நெய் வேண்டான்னா கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இதுதான் இந்த சுரைக்காய், சூப்பரான ஒரு சுரைக்காய் அல்வா. வாவ், பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு அருமையான ஒரு சுரைக்காய் அல்வாய்
பியூட்டிஃபுல்லாக ஒரு ஷார்ட் டைமில் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி ஒரு அல்வா உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. அது மாதிரி உங்களுக்கு எந்த ரெசிபி வேணுமோ நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஒரு நல்ல ரெசிபியாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே அதை நான் செஞ்சு காட்டுறேன். இன்னும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.